Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi wa sallama tasliman kathiran kathira. First ஒரு क्वेश्चन கேக்குறேன். இந்த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எது? ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ப்ராப்பரா பில்ட் பண்ண யூனிவர்சிட்டி. ஆக்ஸ்போர்ட் தெரியுமா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி 1096ல பில்ட் பண்றாங்க. கேம்பிரிட்ஜ் தெரியுமா? கேம்பிரிட்ஜ் 1209ல பில்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, பொலோனியான்னு சொல்லிட்டு, இட்டாலியில 1088ல. அதுக்கு முன்னால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அல் அஸ்ஹர்னு சொல்லிட்டு, எஜிப்ட்ல 970. அதுக்கு முன்னால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு 859ல, அல் கராவியின் ஒரு யூனிவர்சிட்டி மொரோக்கோல இருக்கு. முஸ்லிம் யூனிவர்சிட்டி. நிறைய பேருக்கு என்ன நினைப்பனா ஆக்ஸ்போர்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு. அல் கராவியின் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. இன்னும் வரைக்குமே வந்து கிராஜுவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. மொரோக்கோல இருக்கு. இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா ஒரு முஸ்லிம் லேடி, ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் லேடி. 859ல ஓபன் பண்றாங்க. சரியா? யுஎன்ஓ, யுனெஸ்கோ, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், இது எல்லாத்துலயுமே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேர்ல்டோட ஓல்டஸ்ட் லைப்ரரி அங்கதான் இருக்கு. 9th செஞ்சுரி குரானோட கேமல்ல எழுதின குரான் எதுல இருக்குன்னா அந்த லைப்ரரியில இருக்கு. அதே போல மோத்தா மாலிக் இருக்கு அங்க. அதே போல காஸ்பல் ஆஃப் மார்க், கிறிஸ்டியானிட்டியோட ஒரு காஸ்பல் ஆஃப் மார்க்ங்கிற ஒரு புத்தகம் கையெழுத்து பிரதி வந்து அங்க இருக்கு. ஸோ இது வந்து ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேனே. ஹூ டிஸ்கவர்ட் கிராவிட்டி? ஃபாதர் ஆஃப் கிராவிட்டி யாரு? ஷூரா? ஐசக் நியூட்டன். ஷூரா? 100%. எந்த செஞ்சுரியில கண்டுபிடிக்கிறாரு? 17th செஞ்சுரியில ஐசக் நியூட்டன் கண்டுபிடிக்கிறார். ஓகேயா? 11th செஞ்சுரியில ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார், 600 years பிஃபோர். அல் பைரோனி இஸ் த ஃபாதர் ஆஃப் கிராவிட்டி. நமக்கு சொல்லி தந்திருக்காங்களா யாராவது? டீச்சர்ஸ்ட கேளுங்க. அல் பைரோனி ஃபாதர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, அல்காரிதம் தெரியுமா? அல்காரிதம், அல்ஜீப்ரா. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் அல்ஜீப்ரா? மூசா அல் குவாரிஸ்மிங்கிறது ஒரு பேரு. அந்த பேரை தான் வந்து அல்காரிதமி அப்படின்னு சொல்லி அல்காரிதம். சரிங்களா? அல்காரிதம், அல்ஜீப்ரா, மேத்ஸோட ஃபவுண்டர் இவர் தான். சரியா? அல் குவாரிஸ்மி 820 CE கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? இந்த அல்காரிதம் வச்சுதான் இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தோட ஃபாதரே வந்து இந்த அல்காரிதம் தான். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, முஸ்லிம்ஸ் வந்து அவ்வளோ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ இன்வென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அல் ஜஹ்ரானி. அவர் வந்து 200+ சர்ஜிக்கல் டூல்ஸ் கண்டுபிடிக்கிறார். 200+ சர்ஜிக்கல் டூல்ஸ், சர்ஜரி பண்ணுவாங்கல்ல, சர்ஜரியோட ஃபவுண்டரே அவர் தான். சரிங்களா? அதே போல இப்னு சீனான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்லாம் வந்து அதே போல இப்னு ருஷ்த், இன்னைக்கு கூட பிளான்ட் நேம் வந்து இப்னு ருஷ்த்னு இருக்கு. இவர் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டாக்டர், ஒரு ஜட்ஜ். இவர் வந்து அஸ்ட்ரானமி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துலயுமே. ஸோ இவங்கெல்லாம் வந்து டைமை வந்து அப்படி வந்து என்ன செஞ்சாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. முஸ்லிம்ஸ் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்ல ஒரு தம்பி வந்து ஒரு சூரா ஓதுனார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர். இந்த சூராவோட பேர் என்ன தெரியுமா? அஸ்ர்னா என்ன? அஸ்ர்னா டைம். அஸ்ர்னா என்ன? டைம். அல்லாஹ் டைமுக்குன்னே ஒரு சூரா இறக்கி இருக்கான் பாருங்களேன். வல் அஸ்ர், அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னா டைமுக்கு மேல சத்தியம் பண்றான். நாம டைமுக்கு மேல சத்தியம் பண்ணலாமா? பாப்பாக்கு மேல சத்தியம் பண்ணலாமா? குர்ஆன் மேல சத்தியம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேற எதுக்கு மேலேயுமே என்ன செய்யக்கூடாது? சத்தியம் பண்ணக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணது யாருக்கு மேலதான் பண்ணணும்? அல்லாஹ்வுக்கு மேல. ஏன் அல்லாஹ் ஏன் மற்றதுக்கெல்லாம் சத்தியம் பண்றான், நாம மட்டும் அதுக்கெல்லாம் மேல சத்தியம் பண்ணக்கூடாது?
யா மாஷா அல்லாஹ், வெரி குட் ஆன்சர். ஸோ அல்லாஹ் இஸ் த கிரியேட்டர். அவன் தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணான். ஸோ அவன் எல்லாத்துக்கு மேலேயுமே சத்தியம் பண்ணுவான். நாம எதையுமே கிரியேட் பண்ணல. சில பேர் நினைப்பாங்க நம்ம உம்மா தான் நம்மளை கிரியேட் பண்ணாங்க. உம்மா நம்மளை கிரியேட் பண்ணாங்களா? அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஹார்ட் வந்து என்ன சைஸ்ல இருக்கு, ஹார்ட் என்ன வேலை செய்யுதுன்னு கேளுங்க, தெரியாது. அப்ப கிரியேட் பண்ணது யாரு? அல்லாஹ். எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணவன் எல்லாத்துக்கு மேலேயுமே சத்தியம் பண்ணுவான். குதிரைக்கு மேல சத்தியம் பண்ணுவான். அதே போல வஷம்ஸ், சூரியனுக்கு மேல, வல் கமர், மூணுக்கு மேல சத்தியம் பண்ணுவான். அல்லாஹ் எல்லாத்துக்கு மேலேயுமே சத்தியம் பண்ணுவான். பிகாஸ் ஹி இஸ் அ கிரியேட்டர், வி ஆர் கிரியேஷன். ஸோ நாம யாருக்கு மேலதான் சத்தியம் பண்ணணும்? கிரியேட்டர் அல்லாஹ்க்கு மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், எல்லா மனுஷங்களும் நஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்படி நஷ்டம்னா என்ன? டைமை வேஸ்ட் பண்றாங்க. யூஸ்லெஸ் திங்ல என்ன செய்யறாங்க? டைமை வேஸ்ட் பண்றாங்க. அதிகமான நேரம் டிவி பார்க்கறது, என்ன நிறைய நேரம் ஃபோன் விளையாடுறது, கேம் விளையாடுறது, நாலேஜுக்கு என்னெல்லாம் வந்து பூஸ்டப் பண்ணுமோ, எதெல்லாம் வந்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுமோ அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம யூஸ்லெஸ்ஸான திங்ஸ்ல என்ன செய்யறாங்க? எல்லா மனுஷங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்ல குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துக்கு இப்ப எப்படிதான் டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது? அல்லாஹ் 3rd verseல சொல்லி தாரான், இல்லல்லதீன ஆமனு. என்ன? ஃபர்ஸ்ட் அவங்க நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. யாருக்கு மேல நம்பிக்கை? அல்லாஹ்வுக்கு மேல நம்பிக்கை, மலக்குமார்கள் ஏஞ்சல்ஸ் மேல நம்பிக்கை, அதே போல கிதாப் அல்லாஹ்வுடைய குர்ஆன் போல நிறைய வேதங்கள் இருக்கு, அதுக்கு மேல நம்பிக்கை. அதே போல ரசூல்மார்கள், ப்ராஃபட்ஸ், அவங்க மேல நம்பிக்கை கொள்ளுவாங்க. நபிமார்கள் மேல நம்பிக்கை கொள்ளுவாங்க. நம்ம இறந்ததுக்கு பிறகு இன்னொரு வேர்ல்டு இருக்கு, அதுக்கு மேல நம்பிக்கை கொள்ளுவாங்க. எது நடந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அது என்னதான்? நமக்கு அல்லாஹ் தர்றதாங்கிறதுல நம்பிக்கை கொள்ளுவாங்க. சரியா? இவங்க ஃபர்ஸ்ட் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத். அமிலு சாலிஹாத்னா என்ன? நல்ல அமல்கள், நல்ல விஷயங்கள் செய்வாங்க. என்ன அமல்கள்? தொழுறது, நோன்பு வைக்கிறது, குர்ஆன் ஓதுறது, ஹதீஸ்களை படிக்கிறது, பயான் கேட்கறது, உம்மா வாப்பாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, உம்மா வாப்பாவோட பேச்சை கேட்கறது, வாப்பா சொல்றதை கேட்கறது, டீச்சர் சொல்றதை கேட்கறது, உஸ்தாதுகள் சொல்றது கேட்கறது, இதெல்லாம் என்ன? நல்ல விஷயங்கள். அதே போல இன்னொருத்தரை பார்த்தா என்ன செய்யணும்? புண்ண அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு முன்னால என்ன? சிரிக்கணும், ஸ்மைல் பண்ணணும். ஸ்மைல் இஸ் சுன்னா. ரசூல்லா கற்றுத்தந்தது என்ன? ஸ்மைல் பண்றது. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம். ரோட்ல நடந்து போறீங்க, ஒரு குப்பை கிடக்குது அல்லது ஒரு முள்ளு கிடக்குது, அதை எடுத்து ஓரமா போடுறது என்ன? ஒரு சதக்கா. இது எல்லாமே என்ன? அமலு சாலிஹாத், நல்ல அமல்கள். சரிங்களா? எல்லா நல்ல அமல்களையும் விடாம செய்யறது. 3வது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக். அவங்க என்ன செய்வாங்க? சத்தியத்தை கொண்டு உபதேசம் பண்ணுவாங்க. உண்மையை பேசுறது, பொய் பேசாம இருக்கிறது, உண்மையை பேசுறது, நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை எல்லாம் பிறருக்கு சொல்லி கொடுக்கிறது. நமக்கு எதெல்லாம் நல்லது தெரியுதோ அதையெல்லாம் என்ன செய்யணும்? மறைக்காம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் என்ன செய்யக்கூடாது? மறைச்சு வைக்க கூடாது. 4வது என்ன கேரக்டர்? என்ன? வல் ஹக்கி வதவாஸவ் பிஸ் சபர். சபர்னா என்ன? பேஷியன்ஸ். மாஷா அல்லாஹ், பொறுமையா இருக்கிறது. இப்ப உதாரணமா நீங்க கூட மனசுல நினைப்பீங்கல்ல, இவ்வளவு நேரம் பேசுறாரு, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பொறுமையா இருக்கிறீங்கல்ல. இந்த மாதிரி பொறுமையா இருக்கிறது. நம்ம தங்கச்சிகளோட நாம பொறுமையா இருக்கணும். ஏதாவது செய்யறாங்களா, டாய்ஸை போட்டு இழுக்கிறாங்களா, நம்ம கிட்ட இருந்து பொறுமையா இருக்கிறது. சரி, பிரச்சனை இல்லை, நம்ம தங்கச்சி தானே, கொடுத்துப்போம், நம்ம அண்ணன் தானே, நம்ம அக்கா தானே, பொறுமையா இருக்கிறது. ஒரு கண்டிஷன் அல்லாஹ் சொல்லித்தாரான். உம்மா திட்டுறாங்களா, எங்களுக்கு கோவம் வருது, உம்மா திட்டுறாங்களே, அடிக்கிறாங்களே, பொறுமையா இருக்கணும். வாப்பா திட்டுறாங்களா, வாப்பா ஏதாவது சொல்றாங்களா, பொறுமையா இருக்கிறது. இத மாதிரி எல்லா விஷயம், டீச்சர், உஸ்தாத், யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது செய்யறாங்களா, பொறுமையா இருக்கிறது, கோவப்படாம இருக்கிறது. இந்த மாதிரி என்ன செய்யணும்? நாம பொறுமையை வளர்த்துக்கணும். இப்படி 4 விஷயத்த என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லித்தாரான். ஒன்னு என்ன? நம்பிக்கை கொள்றது. 2வது நல்ல அமல்கள், நல்ல விஷயங்களை செய்யறது. 3வது உண்மையை பேசுறது. 4வது பொறுமையா இருக்கிறது. இந்த 4 விஷயம் யாரு செய்யறாங்களோ அவங்க தான் டைமை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறவங்க. மற்ற எல்லாருமே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடியவங்க. அப்படி நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? அந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். டைமை வேஸ்ட் பண்ணாம நமக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அந்த விஷயத்த நாம நிறைய படிக்கணும், நிறைய குர்ஆன் ஓதணும், நிறைய ஹதீஸ்கள் படிக்கணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன இந்த எல்லாருமே என்னதான் செஞ்சிருக்காங்க? முஸ்லிம்ஸ். ஆனா நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, நிறைய இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம என்ன செய்யணும்? நம்மளோட பேர்ல ஒரு இன்வென்ஷன் நம்ம இந்த உலகத்துல கொண்டு வரணும். ஒரு முஸ்லீம் நேம்ல கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது, நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து
மக்களுக்கு என்ன செய்யணும், பிரயோஜனமான விஷயங்களை நமக்கு செய்யணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நியத்து வைக்கணும். நியத்துனா என்ன, இன்டென்ஷன் நம்ம வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அனைத்து பிள்ளைகளையும் அதே மாதிரி ஆக்கி வருவானாக. ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.